2026 2026ல ரெண்டே பேருக்கு நடுவுதான் போட்டி. யாருக்கு யாருக்கும். ஹாய் ஹைஸ், வெல்கம் பேக் டு அப்டேட் சேனல். நான் உங்க சரவணகுமார். உங்க எல்லாரையும் திரும்பி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியா நம்ம 2025ல ஒரு விளாக் வீடியோ போட்டது, அதோட வீடியோவே இல்லை நம்ம சேனல்ல. எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க 2025க்கு அப்புறம் என்னடா வீடியோவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2026 பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ நான் எடுத்தேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் தான் எடுக்க தோணுச்சு. ஸோ போடுற வீடியோவே மோட்டிவேஷனல் வீடியோவா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். சரி, இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே சொல்லிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். டூ 2025 முடிஞ்சு 2026 வந்துருச்சு. 2025ல என் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா நிறைய பிட்ரேயல்ஸ், நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய துரோகத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஒரு ஒரு என்ன சொல்ற ஏமாற்றத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2026ல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ 2026ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. 2025ல நம்ம வந்து கால் எடுத்து வச்சோம். நம்ம என்ன யோசிச்சோம், ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும், அதை எடுத்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், செய்யணும்னு நினைச்சோம். ஆனா அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷங்க ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு துருவி துருவி என் மண்டையை போட்டு யோசிச்சதுல எனக்கு அப்பதான் தோணுச்சு, நம்ம ஒரு நோக்கமே இல்லாம நடந்துட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம வந்து நம்ம எதுலையுமே ஒரு சக்சஸ் ஆகுறது கிடையாது. நமக்குன்னு ஒரு நோக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். நீ வந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோன்னு சொன்னியடா, என்னடா இன்னுமே சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா, மோட்டிவேஷன்னா என்ன? மோட்டிவேஷன்னா நம்மள ஒரு விஷயம் செய்ய வைக்கிறதுக்கு தூண்டுதலா ஏற்படுற விஷயம் தான் மோட்டிவேஷன். அதாவது வேற ஒருத்தர் ஒண்ணு சொல்லி மோட்டிவேட் ஆகலாம். நம்மளே நம்மள மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு வித்தியாசமான கலைங்க. சோ இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா, என்னடாண்டா பண்ண போறோம் அப்படின்னு பார்த்து உக்காந்தப்போ 2025ல நடந்த விஷயங்கள் பாஸ்ட் எல்லாம் நிறைய யோசிச்சு பார்த்தேன். என்ன பண்ணோம் 2025ல? உட்காந்தோம், படத்துக்கு போனோம், கொஞ்சம் வேலை பார்த்தோம், என்னமோ பண்ணோம். பண்ணிட்டு அப்புறம் 2025 அட் த எண்ட் ஆஃப் 2025 நீ என்ன பண்ண, என்ன கிடைச்சிட்டு உனக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம மத்தவங்களுக்காக பார்த்தோம், மத்தவங்கள வந்து என்ன எப்படி இருக்காங்க, என்ன ஏதுன்னு பார்த்தோம். நம்ம சைடுல இருந்து நம்மள வந்து குரோத் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. 2024க்கு அப்புறம் 2025ல நம்ம பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி 2025ல முடிஞ்சு 2026 இப்போ வந்துருச்சு. அதுலயும் ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா 2026ல இருந்து 2027 போறப்போ கொஞ்சமாவது டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுச்சேன். அப்போதான் எனக்கு தோன்றது ஒரே ஒரு விஷயம்தான். 2026ல ரெண்டே பேருக்கு நடுவுதான் போட்டி. யாருக்கு யாருக்குன்னா, ஒண்ணு நம்மளோட கோல்ஸ், அதாவது நம்ம வந்து அடைய நினைக்கிற இலக்கு. 2வது அந்த அடைய விடாம தடுக்கிற சக்திகள். ஸோ 2026ல கோல்ஸுக்கும் டிஸ்ட்ராக்ஷனுக்கும் தான் போட்டி. ஸோ இந்த 2026ல யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சேனே தவிர்த்து, ஒண்ணு கோல்ஸ் ஜெயிக்கணும், இல்லைன்னா இது வரைக்கும் ஜெயிச்சுட்டு வந்து அதே டிஸ்ட்ராக்ஷன் ஜெயிக்கணும். ஸோ நம்ம கோல்ஸை ஜெயிக்க வைக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்தேங்க இந்த வீடியோவை. கோல்ஸ்னா என்னப்பா அப்படின்னு யோசிச்சேன்னா, ஒண்ணுமே இல்லப்பா. நீ வந்து உக்காந்தப்பா, நீ பாட்டுன்னு வேலை பார்க்கறப்பா, வரப்பா, அடுத்த நாள் அதே மாதிரிதான்ப்பா போவ. உன் வாழ்க்கையில இலக்கே இல்லப்பா. உன்னோட ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு கோல்ஸ் இருக்கும், அதை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்து அவங்க ரீச் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் பாக்குறேன், விராட் கோலி பாக்குறேன்னா, விராட் கோலி மாதிரி ஆயிடணும்னு நினைக்கிறது கோல்ஸ் கிடையாது. உடனே நம்ம வந்து வேற ஒரு விஷயம் பெரிய ஆளை பார்த்து அவங்கள பார்த்து அட்மையர் ஆகி அவங்கள பத்தி ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது கோல்ஸ் கிடையாது. நம்ம வந்து நம்ம சைட்ல இருந்து அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் உட்காருங்க. 2026 இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. உட்காந்து உங்களுக்கு என்ன வரும்,
ஸோ நீங்க உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நெனச்சு நீங்க யோசிங்க ஃபர்ஸ்ட்டு. யோசிச்சுட்டு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப அடுத்து உங்களோட கோல்ஸ் என்ன? அப்படின்னு யோசிங்க. உங்களுக்கு என்ன வரும்? உங்க டேலண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சு, அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 2026ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ப வந்து இப்ப எனக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான லைஃப் நான் லீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். எனக்கு 6 பேக்ஸ் வேணும். ஒரு ஹெல்த்தியா ஒரு பாடி பில்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு நீ பாடி பில்ட் பண்ண போறியா அப்படின்னு நினைச்சா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சொல்றேனே தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. இப்ப எனக்கு கோல்டு ஒரு பாடி பில்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு கோல். ஓகேவா? நான் பாடி பில்டர் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா, பாடி பில்டர் ஆயிடுவேனா? ஆக முடியாது. ஸோ அந்த பாடி பில்டர் ஆவறதுக்கு உதவி பண்றது தான் சிஸ்டம்ஸ். சிஸ்டம்ஸ தான் நான் புதுசா உங்களுக்கு நான் சொல்லி தர போறேனே தவிர்த்து, கோல்ஸ பத்தி கிடையாது. கோல்ஸ் ஒரு சின்ன வயசுல ஒரு பையன கூப்பிட்டு கேட்டா, "நீ என்ன ஆகப் போற?" அப்படின்னு கேட்டா, அவன் என்ன சொல்லுவான்? போலீஸ் ஆகப் போறேன்னு சொல்லுவான். இல்ல டாக்டர் ஆகப் போறேன்னு சொல்லுவான். இல்ல வக்கீல் ஆகப் போறேன்னு சொல்லுவான். இல்லன்னா பெரிய பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். ஆக்டர் ஆகணும்னு சொல்லுவான். அது ஒரு கோல். ஒரு சின்ன பையனுக்கு இருந்த அதே கோல் தான் இப்ப இவ்வளவு பெருசாகி நமக்கும் இருக்கு. சிஸ்டம்ஸ் அப்படி கிடையாது. அந்த கோல்ஸை எடுத்து அச்சீவ் பண்ண யூஸ் பண்றது தான் சிஸ்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப சொன்னது நான் பாடி பில்டர் ஆகணும்னு சொன்னேன்ல. இப்ப நான் என் பாடி பில்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கிறேன். எழுதி வச்சுட்டு இன்னைக்கு இன்னைக்கு டேட்ல இருந்து நான் பாடி பில்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நான் எழுதி வச்சுக்கிறது. நான் என்ன பண்றேன்னா, இந்த பாடி பில்டர் ஆவறதுக்கு ஒரு தம்பிள்ஸ் ஒண்ணு வாங்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாங்கிட்டு தம்பிள்ஸ் வாங்கிட்டு நாளைக்கு காலையில மார்னிங் ஒரு 6:00 எழுந்துக்கிட்டு, உட்காந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு, அ அதுக்கப்புறம் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்டியோ எல்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் அதுக்கேத்த டயட் எடுத்துக்கிட்டு நான் பண்ணிட்டு, திருப்பி நைட் ஒரு வாக்கிங் போயிட்டு, தம்பிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு, ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு, அது நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டா, அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்டட். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா, சேஞ்சஸ். சேஞ்சஸ்க்கு ரிவார்ட்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம முடிஞ்ச உடனே அந்த நம்மளோட இடத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம். அடுத்து சேஞ்சஸ் பண்றோம். இப்ப என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் பாடி பில்டர் ஆகுறதுக்கு 6 பேக்ஸ் வரணும். ஃபர்ஸ்ட் பேக் வரணும். ஃபர்ஸ்ட் பேக் வந்துருச்சுன்னா, அதுக்கு ஒரு ரிவார்டு. இப்ப நம்ம முடிச்சிட்டோம்னா, ஓகே. உங்களுக்கு புடிச்ச விஷயத்த நம்ம செஞ்சிடணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப அடைஞ்சுட்டோம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாரி ஒரு பிசினஸ் பண்ணணும்னா கூட உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரிவார்ட் ஒண்ணு குடுத்துக்கிட்டா, உங்களுக்கு என்ன தோணும்? பரவால்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடைச்சுட்டேன். செகண்ட் ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க போணும். இதுதான் சிஸ்டம்னு சொல்றது. கோல்ஸ அச்சீவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது தான் சிஸ்டம்ஸ். இந்த மாரி ஒரு கோலுக்கும் ஒரு சிஸ்டம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதிட்டு, அதுக்கப்புறம் ஒரு டேவும் உங்களோட அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நம்மளோட அந்த ஆக்டிவிட்டீஸ் தான் உங்களோட ஹேபிட்ஸா மாறும். அந்த மாறுறப்போ அந்த ஹேபிட்ஸ் உங்க கேரக்டரோட இணைஞ்சிரும். இது ஏற்கத்தக்க ஒரு உண்மைன்னு நான் சொல்லணும். ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே இதுதான் ஃபாலோ பண்றாங்க. உங்களோட பேசிக்கா சொல்லப்போனா உங்களோட கோல்ஸ் அடையறதுக்கு நம்ம நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன சொல்றது? ஒரு முயற்சி பண்றது தான் இந்த சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களோட விடாமுயற்சிய பண்ணி 2026ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தோற்கடிச்சு உங்க கோல்ஸ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, நான் பேசிக்கா இந்த 2026ல ஒரு எல்லா வருஷமும் செட் பண்ற மாரி ஒரு கோல ஒண்ணு செட் பண்ணி வச்சுட்டு, நான் டெய்லி படுத்து தூங்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன படுத்து தூங்கி நம்ம ஆயிடுவோம் கண்டிப்பா. ஒரு பெரிய என்ன நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டே இருந்தேன்னா, நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஸோ சிஸ்டம்க்கு ஏத்த மாரி நம்ம டெய்லி எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டோமா, அடுத்த ஸ்டெப் முடிச்சிட்டோமான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தா, கண்டிப்பா 2026ல ஒரு சின்ன அளவு ஒரு அச்சீவ்மென்ட்ட நீங்க பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நான் அததான் சொல்ல வந்தேன். இந்த வீடியோவ பார்த்து நீங்க மோட்டிவேட் ஆவீங்கன்னு நெனைக்கிறேன். என்ன பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். நான் சொன்னது கேட்பீங்க. பண்ணுவீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையில தான் சொல்றேன். இது ஒரு பெரிய வீடியோவோ, எத பத்தி பேசுற வீடியோவோ இல்ல. ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டான ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ இத பார்த்து மோட்டிவேட் ஆவுங்க. உங்களால முடியும். உங்களால முடிஞ்சது தான் எல்லாமே. ஸோ நானே ஒரு மோட்டிவேஷன் ஆகி இந்த வீடியோ போட்டேன்னா, நீங்க இன்னும் மோட்டிவேஷன் ஆகி உங்களோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க நான் நம்புறேன். நம்பி இந்த வீடியோவ விட்டு விடைபெறுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வரும் சேனல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி முக்கியமா வந்து உங்களோட கோல் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த கமெண்ட்ல நீங்க போடுறீங்க. எதுக்கு போடுறீங்கன்னா, நீங்க வந்து இந்த கோல மறக்கக்கூடாது. திடீர்னு சரவணகுமார எடுத்து பார்க்கணும், அந்த வீடியோ அப் டு டேட் சேனல் எடுத்து பார்க்கணும், அந்த வீடியோ பார்க்கணும்னா, உங்க கமெண்ட் உங்க கீழ காட்டும். உங்க கோல் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து கமெண்ட்ல போடுங்க. இவ்வளவு நாள் வந்து என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் குறையல. நான் வீடியோ போடலனாலும். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கிடைக்கணும்னு நினைக்கிறேன். சரி, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சரவணகுமார். இது உங்க அப்டேட் சேனல்.